ஓம் காளி ஓம் நம சிவாய சர்வேஸ்வராய. இப்போ சைவப்பலி அசைவப்பலி, அசைவப்பலிக்கு நிகராக நம்ம சைவப்பலி எப்படி கொடுக்குறது, தெய்வத்தின் அருளை சைவப்பலி மூலம் எப்படி பெறுவது, அந்த சைவப்பலி என்னென்ன, அதனுடைய பலாபலன் என்னென்ன, அதனுடைய பயன் என்னென்னங்கிறது இன்றைக்கி பார்க்குறோம். இப்போ பாரம்பரியமாக நம்ம அசைவப்பலி பல தலைமுறைகளாக பல ஆண்டுகளாக கொடுத்துக்கிட்டே வர்றாங்க சில கோயில்களுக்கு, சில தெய்வங்களுக்கு. ஆனால் ஆதியில் இருந்தது சைவ பலிகளாக இருந்திருக்கு. காலப்போக்கில் சில படையெடுப்பினாலையும் சில கலாச்சார தாக்கத்தினாலையும் மாறி அசைவ பலியாக மாற்றப்பட்டது. இப்போ இந்த சைவ பலி கொடுத்ததுனால என்ன பலன், அது எதற்கு சமம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சில அசைவ பலியை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சில நூல்கள் சில சூழ்நிலைகள் மாறும்போது அந்த அசைவ பலியை நிப்பாட்டணும்னு விரும்பினா அதற்கு இணையான சைவ பலி இருக்குது. அந்த அசைவ பலிக்கு இணையான சைவ பலி இருக்குது. அதுக்கு அந்த சைவ பலி என்னென்னு இன்றைக்கி பார்ப்போம். இப்போ எலும்புச்சம்பழம் சைவம், இதை அந்த எந்த தெய்வத்துக்கு நம்ம போகிறோமோ அந்த தெய்வத்தை நினச்சி எலும்புச்சம்பழம் அறுத்தா சேவல் கொடுக்கறதுக்கு சமம். சேவல், கோழி சேவல் இருக்கிறோம்ல, அதுக்கு சமம். எலும்புச்சம்பழத்தை அந்த அந்த தெய்வத்தினுடைய பேரை சொல்லி எலும்புச்சம்பழம் பலியை ஏற்றுக்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி அதுக்கு முறை இருக்குது. அந்த முறையை சொல்லியாச்சுன்னா சேவல் ஒரு 4 சேவல் கொடுக்கக்கூடிய சமம். சேவல் பலி கொடுக்குற இடத்துல எலும்புச்சம்பழத்தை அந்த தெய்வத்தோட பேரை சொல்லி வணங்கி இதை நான் கொடுக்கக்கூடிய பலியாக ஏற்றுக்கன்னு சொல்லி எலும்புச்சம்பழத்தை 2 அறுத்துட்டோம்னா அது 5 சேவல் கொடுப்பதற்கு சமமாகும். அப்போ நம்ம அந்த உயிரை நம்ம கொல்ல வேண்டியதில்லை. உயிர் கொலை தேவையில்லை, கொலை தேவையில்லை. இப்போ இந்த சேவலை கொடுத்து நம்ம அருள் வர்றதை விட இந்த எலுமிச்சம்பழம் கொடுத்தது அருள் வர்றது அதிகம். எலுமிச்சம்பழம் பலினால் சைவ பலி நம்ம தெய்வத்துக்கு கொடுத்து நம்ம அந்த வழியை பழகிட்டோம்னா இதில் ஞானங்களும் தெய்வத்தினுடைய அருளும் முழுமையாக கிடைக்கும். இதில் 50% சக்தியும் கிடைக்கும். சேவல், ஆடு, எருமை, குதிரை, முட்டை, இந்த ரத்தப்படையில் இதெல்லாம் கொடுக்கும்போது பாதியுடைய அருளும் கிடைக்கும். முழுமையான இறைவனுடைய அருள், தெய்வத்தினுடைய அருள் கிடைக்காது. இந்த சைவ பலியை முழுமையாக முழு மனசார முழு ஆத்ம சுத்தத்தோடு நம்ம அதை அறுத்து பண்ணும்போது தெய்வம் முழுமையாக ஏற்றுக்கிட்டு நமக்கு முழு தெய்வ சக்தியும் தரும். எல்லா காரியங்களும் சித்தியாகும் இந்த சைவ பலினால். அதனால் சேவல் கொடுக்குற இடத்துல எலுமிச்சம்பழம் கொடுக்கலாம். எலுமிச்சம்பழம் சேவலை விட அதிகமான சக்தியை அந்த காலிகிட்ட இருந்தும் கருப்பிங்கிட்ட இருந்தும் அசைவ எந்தெந்த தெய்வங்களுக்கு அசைவம் கொடுக்குறோம் அந்த தெய்வங்கள் இருந்து நமக்கு அதிகப்படியான அருளை தரும். அடுத்து ஆடு ஒரு சில இதுகள் பலி கொடுக்குறோம். சில ஆடுகளை கொடுக்க வேணான்னு கொடுக்காம நம்ம தேங்காயை கொடுக்கலாம். தேங்காயை முழு மனசோட நம்ம தெய்வத்தை நினச்சி எந்த ஒரு கோயிலுக்கு போய் ஆடுகளை கொடுக்கக்கூடிய ஒரு பலி வழக்கமாக இருந்துச்சுன்னா சில மனதில் நம்ம ஆடுகள் உயிர் பலியாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம தேங்காய் எடுத்து அந்த தெய்வத்தோட மந்திரத்தை சொல்லி அந்த தேங்காய் 2 அறுவாள்னாலும் சரி உடைச்சாலும் சரி 5 ஆடு கொடுப்பதற்கு சமமாகும். இதிலிருந்து இப்போ அசைவ பலி மூலம் வரக்கூடிய சக்தியை விட சைவ பலி கொடுக்கறது முழுமையான சக்தியை தரும். எலுமிச்சம்பழம் அறுத்தா ஒரு மந்திரம் சொல்லித்தா சேவல் 5 சேவல் கொடுக்க சமம். அதே இது தேங்காவை தெய்வ சக்தியை சொல்லி இந்த பழியை ஏற்றுக்கன்னு சொல்லி ஒரு முறை இருக்குது. அந்த முறையை சொன்னோம்னா ஆடு 5 ஆடு கொடுக்குற சமம். அதே இது பூசணிக்காய் எருமைக்கு சமம், 5 எருமைக்கு சமம், 5 எருமைக்கு சமம். அப்போ பூசணிக்காய அந்த தெய்வத்தோட மந்திரத்தை சொல்லி இந்த பழியை ஏற்றுக்கன்னு சொல்லி நம்ம அறுத்துட்டோம்னா இந்த எருமை உயிர் பலியை கொடுக்க வேண்டியதில்லை. இந்த எருமை கொடுக்குற இடத்துல நம்ம இந்த பூசணிக்காயை கொடுக்கலாம். அடுத்து சுரக்காய், குதிரை, இந்த குதிரை பலி கொடுக்குற இடத்துல சுரக்காயை கொடுக்கலாம். குதிரையை இந்த சுரக்காயை பூஜை பண்ணி இந்த பலியை ஏற்றுக்கன்னு சொல்லி அறுத்தோம்னா குதிரைக்கு சமமாகும். இந்த பலி 5 குதிரைக்கு போகிற 5. இப்போ வாழைப்பழம் 2 அறுத்துட்டோம்னா முட்டைக்கு சமம். அடுத்து இரத்தப்படையில் இந்த இரத்த கட்டேரிகளுக்கு சில தெய்வங்களுக்கெல்லாம் சோத்தில் அன்னத்தில் இந்த இரத்தத்தை பிணைஞ்சு இரத்தப்படையில் கொடுப்பாங்க. அது ஆதியில் ஒரு சைவந்தே இருந்திருக்கு. இந்த படையிலத்தையும் சுத்தமாக சொல்லுவாங்க.
அப்போ இது வந்து இரத்த படையில் எப்படி வரும்? அப்போ செம்பருத்தி பூ இருக்குல்ல, இயற்கையான செம்பருத்தி பூவை நிழலில் காய வைக்கணும். வெயிலில் காய வச்சு, நிழலில் காய வச்சு, இடித்து தூள் பண்ணி வச்சுக்கிட்டு எலுமிச்சம் சாறு அதில் வந்து இந்த செம்பருத்தி பூவோட பவுடரை அந்த சூரணத்தை கலந்து அதோட நம்ம சாப்பாடு ஆக்கி அரிசி சாதம் வச்சு, அந்த அரிசி சாதமும் இந்த செம்பருத்தி எலுமிச்சம்பழம் சாரும் கலந்த கலவையில் குழைப்பு உருண்டை தட்டிக்கிட்டு அந்த இரத்த படையில் கொடுக்கக்கூடிய தெய்வங்களுக்கு உருண்டை தட்டி ஆகாயத்தில் விடும்போது அந்த தெய்வத்தை நினச்சி எந்த தெய்வம் இரத்த படையில் கேட்குதோ அந்த தெய்வத்துக்கு இந்த செம்பருத்தி மலர்களால் செய்யப்பட்ட அந்த சூர்ணம் பண்ணி பொடி பண்ணப்பட்ட அந்த உணவை ஆகாயத்தில் விடும்போது அந்த சக்தி இழுத்து நமக்கு முழுமையான அருளை தரும். இப்போ நம்ம சேவல் கொடுக்குற இடத்துல எலுமிச்சம்பழம் கொடுக்கலாம், ஆடு பலி கொடுக்குற இடத்துல தேங்காயை உடைக்கலாம் மந்திரம் சொல்லி, எருமை பலி கொடுக்குற இடத்துல பூசணிக்காயை கொடுக்கலாம், குதிரை பலி கொடுக்குற இடத்துல சுரைக்காயை கொடுக்கலாம், முட்டை பலி கொடுக்குற இடத்துல வாழைப்பழத்தை கொடுக்கலாம், ரத்தப்படையில் இருக்கிற இடத்துல செம்பருத்தி குங்குமத்தை கொடுக்கலாம். இந்த மாதிரி ஆதியில் நம்ம படையல்கள் வந்து சைவமாகவே இருந்து படைக்கப்பட்டது. அசைவத்தில் நம்ம பலி கொடுத்து தெய்வத்தினுடைய அருளை வேண்டதை விட சைவத்தில் கொடுத்து நம்ம வேண்டிட்டோம்னா அதனுடைய அருள் முழுமையாக இருக்கும். நம்ம முன்னோர்கள் வந்து சூட்சமாகவே சொல்லுவாங்க. இப்போ வந்து குமரி அப்படின்னு போடுவாங்க, இதுக்கு இந்த சேவல்னு சொல்லுவாங்க, கொங்கு சேவல்மாங்க. சேவல்னு ஒரு செலுதில் குறிப்பாங்க. அப்படிங்கும்போது எலுமிச்சம்பழத்தையும் குறிக்கும். இப்போ குமரிங்கிறாங்க, குமரி எடுத்து அறுத்து அப்படிம்பாங்க. நம்ம குமரி எடுக்க முடியாதுல்ல, குமரிங்கிறது கற்றாழை. குமரி அப்படின்னா கற்றாழை, பரிவாசையில் கற்றாழை, சோத்து கற்றாழை. கிளவி அப்படிம்பாங்க, கிளவி அப்படின்னா முருங்கை மரம். அப்போ நம்ம சித்தர்கள் நூலில் நீ குமரியை அறுத்து இந்த மாதிரி செய்யி, அதனுடைய குமரியினுடைய சதையை அறுத்து நீ இடித்து மருந்து செய்வாங்க. அப்போ நம்ம குமரியுடைய அந்த பெண்களை இடித்து இதுன்றது கிடையாது. குமரினா பெண்ணை குறிக்காது, இந்த இடத்துல சோத்து கத்தாலையே குறிக்கும். சித்த வைத்த அகராதில் கிளவியினுடைய தோலை உரித்து இடித்து மருந்து செய்யு போடுவாங்க. அப்போ கிளவிங்கிறது முருங்கை மரம். சித்தர்கள் கிளவிங்கிறதுக்கு முருங்கை மரத்தை குறிப்பாங்க. இந்த மாதிரி பரிபாசையில் நிறையா இருக்கும். அப்போ சேவல்னு ஆதி காலத்தில் இதை வந்து சொல்லுவாங்க. எலுமிச்சம்பழத்துக்கு இன்னொன்று சூட்சும பள்ளியில் சேவல்னு குறிப்பாங்க. இந்த தேங்காய்க்கு சூட்சுமத்தில் ஆடை குறிப்பாங்க. அதுக்கெல்லாம் பல காரணம் இருக்குது. இதனுடைய வரக்கூடிய சக்தி எல்லாம் இதுக்கு வரும். எருமன் கொடுக்குற இடத்துல பூசணிக்காயை கொடுக்கலாம், குதிரைன்னு கொடுக்குற இடத்துல சுரைக்காயை கொடுக்கலாம், முட்டைன்னு கொடுக்குற இடத்துல வாழைப்பழத்தை கொடுக்கலாம், இரத்தப்படையல்னு கொடுக்குற இடத்துல இந்த செம்பருத்தி பூ கலக்கிய குங்குமத்தை நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம சைவ பலிகள் பரிபாசைகள் நிறையா இருக்குது. பாதாள மூலிம்பாங்க, பாதாள மூலி அப்படின்னு நம்ம பாதாளத்தை ஊற்றி தடணுமா? கிடையாது. இதே சப்பாத்தி கல்லி, இருளி அப்படிம்பாங்க, இருளி, கரிஞ்சீரகம். இந்த மாதிரி நம்முடைய சித்தருடைய அகராதிலையும் நம்முடைய சித்தர்கள் சொன்ன விஷயங்கள்லையும் பரிவாசைகளும் சில மறைபொருள்களும் பூட்டும் அடங்கியிருக்கு. அந்த பூட்டை உண்மையான எது அப்படின்னு நம்ம திறந்தோம்னா அதனுடைய சைவ பலி கூட தெரியும். இப்போ சேவல்னு சொல்லி வச்சிருக்க இடத்துல எல்லாம் பல நம்ம முன்னோர்கள் வழிபட்டதெல்லாம் இந்த எலுமிச்சம்பழம் காலப்போக்கில் அது மாறி இந்த அசைவத்தினுடைய வேலையாக போச்சு. தெய்வங்களை வந்து இதை விரும்பி கேட்கறதில்ல. சேவலை, ஆடு, எருமையும் காளியோ எல்லா முனீஸ்வரனும் விரும்பி கேட்கறதில்ல. பிள்ளைகள் அன்பாக கேட்கும்போது வேறு வழி இல்லாமல் அதை ஏற்றுக்கிறதே ஒழிய சேவலத்தையும் ஆடையும் எருமையும் குதிரையும் ரத்தத்தையும் தெய்வங்கள் விரும்புறதில்லை. காளி ஒருவர் விரும்புறதில்லை, முனீஸ்வரனை விரும்புறதில்லை, கருப்பனை விரும்புறதில்லை. நம்ம பிள்ளையை ஏதோ தெரியாமல் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஏற்றுக்கிறதே ஒழிய தெய்வங்களாக விரும்பி நமக்கு அதை கேட்பதில்லை. மாறாக இந்த சைவ பலியை கொடுத்தால் அவருடைய அந்த தெய்வத்தினுடைய சக்திகள் நம்ம மேலே நமக்குள் அதிகமாகி தெய்வத்துடைய முழு அருளும் நமக்கு கிடைக்கும். சிலர் இறங்கி சாமி ஆடும்போது சில அந்த ரத்தம் எங்கே விழுகிறதோ அங்கே ஒரு ஆன்மாக்கள் எல்லாம் ரத்தத்தை குடிக்கக்கூடிய ஆன்மாக்கள் வந்து சேர்ந்துடும்.
கோயிலுக்குள்ளே வராது. கோயிலுக்கு வெளியே எங்கே வழிபட இருக்கோ அந்த இடத்துல சில ஆன்மாக்கள் வந்து ரத்தத்தில் கேட்கக்கூடிய ஆன்மாக்கள் வந்து போயிடும், வந்து நிலையாக நிற்கும். அப்போ நம்ம அதவே வழக்கப்படுத்தும் போது அந்த ரத்தத்துக்காண்டி வந்து அங்கே கூடக்கூடிய ஆன்மாக்களும் ஆவிகளும் இருக்குது. ரத்த விரிவிடுத்த ஆன்மாக்கள் இருக்குது, ஆவிகள், துஷ்ட சக்திகள். அது அந்த ரத்த வெற்ற இடத்துல இருந்து அதை சாப்பிட்டு பழகிடும். அப்போ தெய்வீகத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அப்போ வந்து இந்த மாதிரி கோயில்களில் சாமி ஏறுறாங்களே, காளி கோயிலில் கருப்பசாமியில் சாமி ஏறுறாங்களே, அவங்க மேலே இறங்கி ஆடு கூடு கோழி கூடு நீ அடுத்த விட கிடா விட்டுன்னு சொல்லுவாங்களேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அது வந்து கருப்பையும் கேட்கல. கருப்பையும் கோயில் இருக்குன்னா எங்கனுக்குள்ளே பலி கொடுக்குறோமோ அந்த இடத்துல பூரா அந்த ரத்தத்தை கவிச்சு விடுத்த ரத்த வெறி விடுத்த சில துஷ்ட சக்திகள் அந்த முன்னால் தள்ளி உட்காந்துக்கிறோம். ஏன்னா பூமி அண்ட பிரபஞ்சங்கும் இருளும் ஒளியும் கெட்ட சக்தி நல்ல சக்தியும் வியாபித்து நிற்கும். அப்போ அங்கே தெய்வங்களுக்குள்ள கோயிலுக்குள்ளே அது வராது. அப்போ பழி அங்கே கொடுக்க அங்கே பூரா சுற்றி நிற்கும். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், இதை நம்ம பண்ண அதுக்கு வந்து திங்க ஆரம்பிச்சிடும். மக்களுடைய கோரிக்கை எதுவோ அதை நிறைவேற்றி அப்போ வந்து சாமி ஏறுறாங்கல்ல, அவங்க மேலே இது இறங்கி எனக்கு அந்த கிடா கொண்டு வா, எனக்கு சாவல் கொண்டு வா அப்படின்னு அது சொல்கிறதே ஒழிய கரப்பனும் காளியும் இது வரைக்கும் நம்ம தெய்வங்கள் வந்து சொன்னதே கிடையாது. தெய்வங்கள் வந்து ரத்தத்தையும் இதுகளையும் கேட்பது கிடையாது. அதனால் இது ஆதியிலேருந்து வேறு நாட்டு அந்நிய படையெடுப்பினால் வந்த கலாச்சாரமே தவிர நம்முடைய இந்த மரபின் தன்மைக்கு ஏற்ற கலாச்சாரம் கிடையாது. அதனால் அந்த உயிர்களை காலி பண்ணி அந்த உயிர் பலியை விட்டுட்டு நம்ம சைவ பலியை நாம் முழுமையாக செஞ்சால் முழு அருள் கிடைக்கும். சிலர் சொல்லுவாங்க அந்த மாதிரி கிடா அதுக்கு நேர்ந்து விட்ட கிடா ஓடிட்டு திடீர்னு தன்னால் வந்து அதே கோயிலுக்கு வரும்னு. அது வர்றது தெய்வம் கூட்டு வர்றது கிடையாது. அந்த இரத்த வெடி விடுத்த அந்த ஆவியில் வந்து கோயிலுக்கு முன்னால் பலிவடத்தில் இருக்கக்கூடிய ஆவியை வந்து அந்த ஆடு மேலே இறங்கி அப்படியே கூட்டு வந்து அந்த இடத்துல ரத்தத்தை விட்டுருக்காண்டி நிற்கும். இதுகளே எனக்கு ஒழிய தெய்வங்களும் காளியோ கருப்பனும் முனீஸ்வரனும் அந்த அந்த பலிகளை அசைவு பலிகளை கேட்பது கிடையாது. கேட்பதெல்லாம் அது அந்த ரத்தத்தில் எங்கே பலி கொடுக்குறோமோ அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய வேறு சக்தியிலே ஒழிய தெய்வ சக்தியில் கேட்பது கிடையாது. இந்த உண்மையை புரிந்து உண்மையை நம்ம அறிந்து நம்ம இந்த சைவ பலிகளை வரி வைத்துக் கொள்ள வேண்டும். விக்கிரமாதித்தன் காளி கோயில் வந்து அவர் தன்னைத்தானே தியாகம் பண்ணிக்கிட்டாரு. அவர் வந்து தன் உடம்பை கொடுத்தாரு ஒழிய அடுத்த உயிர்களை கொடுக்கவில்லை. நம்ம நல்லா இருக்கிறதுக்கு இன்னொரு உயிரை கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது? ஈசன் படுத்த அனைத்து உயிர்களுடைய உடம்பும் லிங்கம்தான். அப்போ லிங்கமான உடம்பை இன்னொரு லிங்கமான உடம்பை நம்ம நல்லதுக்காக வேண்டி அதை பிடிச்சி வெட்டுறது அது எப்படி உண்மையாக இருக்கும்? அதனால் ஒரு பலி கொடுக்க ஒரு ஆடவோ கோழியவோ நம்ம இழுத்து போனோம்னா அந்த ஆடு வந்து ரொம்ப ஜாலியாக டான்ஸ் ஆடி நல்லா ஆடிக்கிட்டேவும் நம்ம சந்தோஷமாக பலி கொடுக்க போகிறேன்னு குஷியாக வருதா? கிடையாது. அதை வெட்டும் போது அறுக்கும் போது கரன்னு துள்ளத்தையும் செய்யுது. அதுக்கு ஏதாவது மகிழ்ச்சியாக நான் பலி கொடுக்குறேன்னு ஏற்றுக்கிறதா? இல்லை. வலுக்கட்டாயமாக நம்முடைய நன்மைக்காக வேண்டி நமக்கு நல்லது நடக்கிறதுக்காண்டி அதை தரன்னு எடுத்துகிட்டு வந்து அதை கிரிச்சுன்னு அழுக்கிறோம். ஏன்னா அதுக்களுக்கெல்லாம் குடும்பம் இருக்குது, அதுக்கு பொண்டாட்டி இருக்குது, பிள்ளை இருக்குது, அதுக்கு தம்பி அண்ணன் தம்பிலாம் இருக்குது, ஆடுக்கு இருக்குது, மாடுக்கு இருக்குது, பொண்டாட்டி இருக்குது, பிள்ளை இருக்குது, அண்ணன் தம்பி எல்லாமே இருக்குது. அந்த குடும்பத்திலேருந்து நம்ம பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து அறுக்கிறோம். இது எப்படி இறைவனுக்கு ஏற்றதாக இருக்காது. இது இறைவனுடைய நம்முடைய மரபில் வந்ததே கிடையாது. பலிகள் ஆதியில் சைவ பலிகளாக இருந்த நம்முடைய பாரம்பரியம் இடையில் அந்நிய நாட்டு படையெடுப்பினாலும் சில தாக்கத்தினாலையும் சில பலிகளை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சியுமே வந்துருச்சு. நம்ம வேதங்கள்லேயும் அதுலேயும் படையல்களும் சில இதுகளும் கிடையாது. ஆனால் இடையில வந்து சில சமணத்துறைகளும் சில வேறு புத்தமத துறைகளும் சமஸ்கிருதம் படிச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று அந்த வேதங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேதத்துக்குரிய மந்திரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு சமஸ்கிருதம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த தவறானதை எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. எழுதி வச்சுட்டு அவங்க வெளியே வந்துடுவாங்க. அடுத்து வர்ற தலைமுறைக்கு அந்த தவறையும் சேர்த்து படிப்பான். அது வேதங்களையும் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கான். அவங்க அந்த மாதிரி நினைக்க வேண்டியது வரும். அதனால் இது இடையில சுருக்கப்பட்ட ஒரு இடைச்சல்களை ஒழிய ஆதியில் நம்முடைய வழிபாடு பலிபீடம் கிடையாது. உதாரணத்துக்கு நல்ல சுத்தமான அரிசி ஒரு வீட்டில் வச்சுருக்கோம். நல்ல சுத்தமான அரிசி, அருமையான அரிசி, ஒரு தூய்மையான அரிசி, கல்லே கலக்காத அரிசி, கலப்படம் இல்லாத அரிசி. இது எதிரிகள் என்ன சரியா அந்த அரிசி எவரை மன்னிக்கிட்டான் ஒருத்தன். எதிரிகள் என்ன சரியா அவனுக்கு தெரியாமல் அந்த அரிசியில் நிறைய கல்லை கலந்துட்டு போயிடுறான். அப்போ அப்பா தலைமுறை போயிடுது, மகன் தலைமுறை வருது, கல்லாக இருந்திருக்கு. இது அப்பா வச்ச அரிசி தானே அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் எடுத்து காமிக்கிறேன், கல்லாக இருந்திருக்கு.
அப்போ இந்த இதெல்லாம் கலப்படமான அரிசி, இது தவறானது அப்படின்னு வருங்கால தலைமுறை புரியும். அது மாதிரி நம்முடைய சுத்தமான வேதங்களில் இடைச்சொற்கள் பண்ணி பண்ணி நம்முடைய தர்மத்தில், நம்ம தெய்வீக வழிபாட்டு கலாச்சாரத்துலேயும் நம்முடைய வேத தர்மத்துலேயும் சில சமணர்களும் சில சமண துறவிகளும் சில புத்த மத எதிரிகளும் பல எதிரிகள் உள்ளே புகுந்து சமஸ்கிருத்தையும் படித்து சில வேதங்களை படித்து அவங்க நம்ம அந்த வேதங்களை சமஸ்கிருதத்தில் அவங்களுடைய தப்பை எழுதி இந்த மாதிரி பலின்னு சொல்லி தவறான எழுதி அந்த வேதத்தோடு சேர்த்து வச்சுருவாங்க. அடுத்து வர்ற தலைமுறை என்ன செய்யும், அந்த தப்பை எடுத்து படிக்கும். அப்போ இந்த வேதங்கள் எல்லாம் இதை சார்ந்ததுன்னு சொல்லி அது மேலே கெட்டவர் ஆகிடும். அப்படி அந்த மாதிரி ஒரு தவறாக வந்ததுக்கு இந்த அசைவ பலி. இடையில இடைச்சொற்கள் செய்யப்பட்டதை ஒழிய நம்முடைய வேதங்களின் தர்மத்திலையும் அசைவ பலி இல்லை. சைவ பலிகளாக இருந்ததை அசைவத்தை இடைச்சொற்கள் பண்ணப்பட்டது. இதை உணர்ந்து நம்ம ஆன்ம நிலையோடு தூய்மையாக நம்மை காளியும் ஈசனையும் பராபர சக்தி அடைய நம்ம சைவ பலிகளை மேற்கொண்டு உயிர் பலியை நீக்கி அன்பு வழியில் நம்ம போவோம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் பல ஞானிகளும் பல யோகிகளும் காளியை வழிபட்டுருக்காங்க, மன்னன் மணி எதாக இருந்தாலும். ஆனால் பலியும் உயிர் பலியும் எதுவும் கொடுத்ததில்லை. அந்த சில பழச்சாறுகளும் இதுவுமே கொடுப்பாங்க ஒழிய அந்த தேவையில் ரத்த பழைகளையும் கோழிகளையும் இதுகளையும் அந்த உயிர்களையும் நம்ம கொடுத்தது கிடையாது. ஞானிகளும் ரிஷிகளும் சித்தர்களும் அந்த வழிபாட்டில் இருந்தது கிடையாது. அது மறைபொருளாக சிலதை வச்சுருவாங்க. நான் மறைபொருளாக வச்சது இந்த குமரிங்கிற கற்றாழை மாதிரி. நம்ம குமரிங்கிற பெண்ணை தேட முடியாது, கிழவினவனே நம்ம கிழவியை தேட முடியாது, அந்த பெண் தாய் குலத்தை சொல்ல முடியாது. கிழவினா முருங்கை மரம் ஏன் முருங்கை மரம் கிழவின்னு வச்சாங்கன்னா ஏழு பொசுக்குன்னு ஒடிஞ்சிடும். குமரி ஏன் குமரின்னு கற்றாழை சொல்கிறோம்னா அந்த கற்றாழையை பிடிங்கி நல்லா நம்ம வீட்டில் நல்லா கட்டி விட்டோம்னா 6 மாதம் 1 வருஷம் கூட அதை வாடாமல் அப்படி தளன்னு இளமையாக இருக்கும். அதனால இதுக்கு பட்டம் குமரின்னு வச்சுருக்காங்க. கற்றாழை பொசுக்குன்னு ஏறினோடனே ஒடிஞ்சுக்கிறோம். அதனால அந்த முருங்கை மரத்துக்கு பேர் கிழவி. இந்த மாதிரி இந்த எருமைக்கும் அதே மாதிரி பூசணிக்காயில் ஒரு காரணம் இருக்கும். தேங்காயில் ஒரு ஆடுக்கு ஏன் தேங்காய் சொல்கிறேன்னு ஒரு காரணம் இருக்குது. சேவலுக்கு ஏன் எலுமிச்சம்பழம் சொல்கிறேன்னு காரணம் இருக்குது. இந்த ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது. இந்த காரணங்களை அடுத்ததில் விரிவாக பார்ப்போம். அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த தெய்வ வழிபாட்டிற்கு சைவ பலிகளவே நம்ம வலியுறுத்தி நம்ம தெய்வங்களுக்கு சைவ படையில் வைத்து அதை எப்படி நம்ம பூஜை பண்ணுறது, எப்படி வெட்டுறதுங்கிறத நம்ம பூஜை பண்ணி நம்ம செய்து பார்ப்போம். அந்த வழியில் நம்ம செய்து நம்முடைய தர்மத்தை அன்பு வழியில் காப்போம். ஓம் காளி, ஓம் நமச்சிவாய. இப்போ இந்த ஒவ்வொரு வழியில் எப்படி கொடுக்குறோங்கிறத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஓம் காளி, ஓம் நமச்சிவாய. இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை அறுக்கும்போது காளி அந்த எந்த தெய்வத்துக்கு அறுக்க போகிறோமோ அந்த தெய்வத்துடைய மந்திரம் சொல்ல வேண்டியது. வராகினா ஓம் வராகி தேவியை போற்றி, ஓம் காளி தேவியை போற்றி, ஏகாங்க ரீங்கார ஆங்கார ரூபி சம்பூர்ண சௌந்தரிய தூமலேவி மோகினி சாத்தானே மடக்கியமாயி மேகல சிங்கார மேவிய உருத்திரமயான பாதாள வசியே. இந்த எலுமிச்சம்பழத்தில் எந்த பலி கொடுத்தாலும் அதில் நம்ம குங்குமம் தடவிடணும். குங்குமம் ஆற்றுக்கு தடவலாம், இல்லை முதலே ரேசாக தடவிக்கணும் குறிப்பிட்டு. ஓம் கிரீம் காளி, ஓம் ஐம் காளி, ஓம் லம் காளி, ஓம் ஏகசுரூபான் என்ற காளி, எங்கும் நிறைந்த காளி, கனகசாமி ஆட வைத்த காளி, ஆனந்த கோடி உக்குரமுகமான காளி, ரத்தசாமி சதாசிவ காளி, பரமேஸ்வர காளி, கபாலகரன் திருசூர காளி, ஓம்கார காளி, ஆம்கார காளி, அக்னி கொண்டு ஒளி வீசும் ஆகாச காளி, வாகாளி வாகாளி, ஓம் கிரீம் காளி, ஓம் கிரீம் காளி, ஓம் கிரீம் இந்த படையில் ஏற்றுக்க, ஓம் கிரீம் காளி. அதை அறுத்துட்டு கூட நம்ம குங்குமம் தடவிக்கலாம். அப்படியே இது பண்ணியாச்சுன்னா அது அம்பாளுக்கு உகந்த ஆனந்த சந்தோஷமாக இருக்கும். நம்ம முட்டைக்கு இதே மாதிரி காளி மந்திரம் சொல்லி இதை அந்த வாழைப்பழத்தை இந்த தெய்வம்னு கருப்பு மந்திரம் கூட சொல்லிக்கலாம். ஓம் கருப்பா, மாட கருப்பா, மண்டி கருப்பா, சண்டி கருப்பா, சங்கிலி கருப்பா, சாராய கருப்பா, சுட்டு கருப்பா, சூரி கருப்பா, ஆலமர கருப்பா, ஓம் கர 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 கர, ஓம் கர 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 கர, ஓம் கர 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 கருப்பா, கர கர கருப்பா, கருப்பு கர கருப்பா, ஓம் கருப்பா. நம்ம அந்த குங்குமத்தை தடவிடணும். ஓம் கரு கரு கருப்பா. அடுத்து இந்த தேங்காயை அப்படியே உடைச்சிடலாம். அந்த எந்த தெய்வமோ அந்த தெய்வத்தினுடைய மந்திரத்தை ஓம் முனீஸ்வரா, மாட முனீஸ்வரா, மச்ச முனீஸ்வரா, ஆட முனீஸ்வரா, ஆலமர முனீஸ்வரா, ஓம் பாண்டி முனியாண்டியா, ஓம் முனி முனி முனியாண்டியா, ஓம் குடு 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 முனியாண்டியா, ஓம் ஓம் கிரீம் காளி. இந்த மாதிரி
அவையில் தடவி லேசாக ஒரு புள்ளியாக இந்த குங்குமத்தில் தடவிக்கலாம். ஓம் காளி ஓம் காளி ஓம் காளி ஓம் குருதேவா ஓம் போகமணிவா போதி தர்மா கருத்து குருவே போற்றி ஓம். இந்த தேங்காய் உடைச்சோம்னா ஆடு வெட்டுறதுக்கு சமம். இப்போ வந்து இந்த பூசணிக்காய் அது வந்து நம்ம சாப்பாடு ஆக்கிற பூசணினாலும் சரி வெள்ளை பூசணினாலும் சரி நம்ம ஒரே வெட்டலாம். பெரிய வித்தியா இருந்தால் இல்லாட்டி நம்ம அறுத்துக்கலாம். ஓம் காளி ஓம் கல 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 காளி ஓம் கிரீம் 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 காளி. இந்த மாதிரி நம்ம முன்னோர் சொல்ல பலிகளை நாம் தெய்வங்களுக்கு படையல் பண்ணி இதன் மூலம் கிடைக்கல அருளும் ஆசீர்வாதமே முழு ஞானத்தையும் முழு அருளையும் தரும். இந்த முறையில் நம்முடைய சைவ வழியில் நம்முடைய பலிகளை கொடுத்து சைவ வழிபாடு பண்ணி வரும்போது முழு ஆன்ம சக்தியும் முழு சக்தியும் நமக்கு கிடைக்கும், முழு அருளும் கிடைக்கும். நம்ம எந்த நோக்கத்துக்கு நம்ம பூஜை பண்ணுறோமோ அந்த நோக்கம் முழுமையாக வெற்றிவிடும் என்பது சித்தரை வாக்காகும். ஓம் காளி ஓம் நம சிவாய.